இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நடந்த கொஸ்டின்ல வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி செமஸ்டர்ல கேட்டிருக்காங்க அப்படின்றது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேருந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தமிழகத்தில் அஞ்சல் வழி கூட்டுறவு பட்டய பயிற்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1992, 93 மத்திய பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் இது. டவுன்சென்ட் குழு நியமனம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1927 இது மத்திய பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் தான். கூட்டுறவு என்பது வியாபாரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளை எப்படி நடத்துவது என கூறியவர் அப்படின்னா சிஆர்பி. இது வந்து காலையில பேட்ச் கேட்ட கொஸ்டின். நபார்ட் செயல்படுத்தப்பட்ட வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1982 மத்திய பேட்ச். கூட்டுறவு இருபுறமும் கொண்ட கோடாரி அப்படின்னு கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரொனால்டு. ஆப்ஷன் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பேட்ச்ல கேட்ட கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்சென்ட் குழு ஆல்ரெடி கேட்டோம். பஞ்ச நிவாரண ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 1901 இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பேட்ச்ல கேட்ட கொஸ்டின். அப்புறம் நில அடமான வங்கியல் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1934 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில பேட்ச்ல கேட்ட கொஸ்டின் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அல்லாத நிறுவனங்கள் கூட்டுறவு என்ற சொல்லை உபயோகித்தால் சட்டவிரோதமான குற்றம் என 1912ஆம் வருட சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பேட்ச்ல கேட்ட கொஸ்டின். நிதி அமைப்பு சீர்திருத்தம் கொண்டு வந்த குழு எதுனா நரசிம்ம குழு காலைல பேட்ச். அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா மலைவாழ் மக்கள் கூட்டுறவு வந்து பார்த்தோன்னா பாவா கமிட்டி காலைல பேட்ச் கேட்ட கொஸ்டின் இது. அகில இந்திய கிராம கடன் மறுஆய்வு குழுவின் தலைவர் வந்து வெங்கடப்பையா. இது வந்து மத்திய பேட்ச்ல வந்து கேட்ட கொஸ்டின். இந்திய வேளாண்மை உற்பத்தி திறன் டேஷ் விழுக்காடாக உயர்ந்துள்ளது 12.16 இது வந்து காலையில பேட்ச் கேட்ட கொஸ்டின். ஜெர்மன் கூட்டுறவு இயக்கத்தின் இரு தூண்கள் என அழைக்கப்படுவர் யாருன்னா சூல்ஸ் மற்றும் ரபிசன். இது வந்து பார்த்தோன்னா மத்திய பேட்ச் கேட்ட கொஸ்டின். தொழில் கூட்டுறவு வங்கியின் எல்லை வந்து பார்த்தோன்னா மாநிலம். இது வந்து காலையில பேட்ச்ல கேட்ட கொஸ்டின். ஜெர்மன் நாட்டின் சூல்ஸ் பிறந்த நகரம் இதுன்னு டெலிச்சு. இது காலையில கேட்ட கொஸ்டின். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 இது மத்திய பேட்ச்ல கேட்ட கொஸ்டின். விவசாயிகளின் உற்பத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் மிகவும் முக்கியமானவை. இது ஆப்ஷன் வந்து டி குத்துறோம் பிஎன்சி. இது வந்து மத்திய பேட்ச்ல கேட்டிருப்பாங்க. அனைத்தும் சரின்ட்டு இந்த இடைத்தரகர்கள் பதிலாக வேற ஆப்ஷன் வந்திருக்கும். பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் மிக முக்கியமான நோக்கம் எதுனா இப்போ மத்திய பேட்சில் கேட்ட கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக மாதிரி தோணுச்சு. உறுப்பினர்களிடையே சிக்கனம் மற்றும் சுய உதவி. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். டென்மார்க் நாட்டில் பால் பண்ணை தொழில் வேறு எந்த தொழிலும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததுன்னா பண்டி இறைச்சி தொழில் காலைல பேட்ச். கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு எந்த ஆண்டு யாரால் அமைக்கப்படுதுன்னா 1977 மததாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஓவன் எங்கே பிறந்தாருன்னா நியூட்டனில் பிறந்தார். இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் தெரியல, எடுத்து வச்சுருக்கேன். தமிழ்நாட்டில் முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்கப்பட்ட மாவட்டம்னா திருவள்ளூர். மத்திய குடும்ப கட்டுப்பாட்டு கழகம் 1956 மத்திய பேட்சில் கேட்ட கொஸ்டின். இந்தியாவில் வேளாண்மை உற்பத்தியின் டேஷ் விழுக்காடாக உள்ளது 12.16 காலையில பேட்சில் கேட்ட கொஸ்டின். திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. ஓகே, தேங்க்யூ. எதனா சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.